மக்களே, இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்ப ஸ்பெஷலான முருகன் கோவில் பற்றி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்குது. இது ஒரு நார்மல் கோவில் மட்டும் இல்லை, இது கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோவில். அறுபடை வீடுகளில் ஒன்று. இங்கே இருக்க கடல் அலை சவுண்டோட முருகனோட தரிசனம் பார்க்க அந்த ஃபீலிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமைதியாகவும் நம்ம மனசுக்கு இருக்கும். அங்கே நடந்த சில மிராக்கிளான ஸ்டோரிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முருகன் சூரபத்மநாபனை அழிச்சதுக்கப்புறமா இங்கே தான் அழிச்ச இடமா சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு முருகன் இங்கேருந்து தான் அவர்களோட பக்தர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை தந்துக்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும். இப்போது நான் என்ன மிராக்கிள் அதை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? இங்கே கடல் பக்கத்தில் கோவில் இருந்தாலும் அங்கே இருக்க தண்ணி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது அந்த சால்ட் வாட்டர் நமக்கு அந்த உப்புத்தன்மை தெரியாது. யூஸ்வலாக சால்ட் வாட்டர் பக்கத்தில் இருக்கப்போ நம்மளுக்கு தண்ணியில் அந்த உப்போட டேஸ்ட் நம்மளுக்கு லைட்டாக தெரியும். பட் ஆனால் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தண்ணி நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு டைமில் இந்த கோயிலில் இருக்க விக்கிரகங்கள், அதாவது ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. சரிங்களா? ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டாச்சுஸ்லாம் அங்கேயே இருந்துச்சு. விக்கிரகங்கள்லாம் திரும்பி வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னு தெரில. அதனால் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் தானாகவே அவரோட இடத்துக்கு திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல வராங்க. இந்த திருச்செந்தூரில் போயிட்டு முருகனை நம்பி முழு நம்பிக்கையோட நீங்கள் என்ன வேண்டுனாலும் கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் ப்ராப்ளம், உடம்பு முடியல, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, வேலை வேணும், கல்யாண சொல்யூஷன், நீங்கள் எது கேட்டாலும் முருகன் உங்களுக்கு தருவார். முருகன் நம்மளுக்கு ஒரு அம்மா மாதிரி. நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நம்மளுக்கிட்ட ஓடி ஓடி வருவார். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.